ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், கடுகு இதை வச்சு தான் செய்ய போகிறோம். இது எதுக்கு நன்மைன்னா, வயசு பிள்ளைங்களுக்கு வந்து இந்த பல்லில் இப்போ ஈரெல்லாம் கரைஞ்சி வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு தலைமுடி பிரச்சனை, தலைமுடி கொட்டுது இல்லையா, அதுக்காக எலும்பு தேய்மானம், உட்காந்தா எழுஞ்சிக்கவே முடியலப்பா அப்படின்னு சின்ன பிள்ளைங்களும் சொல்கிறாங்க, வயசானவங்களும் சொல்கிறாங்க. அப்போ வந்து எலும்பு ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக இதில் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இதுக்கு மட்டும் தானே அப்படின்னா அப்படி கிடையாது. இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதை நான் வந்து குழம்பு வைக்கிறப்பயே சொல்லிடுறேன். இப்போது அடுப்பு ஆன் பண்ணி ஒரு வானிலை வச்சுக்கோங்க. எந்த எண்ணெயும் சேர்க்க வேணாம். கடுகு வந்து இப்படி ஒரு கைப்பிடி அளவு போட்டு இதை வந்து அப்படியே பொரித்து எடுத்துக்கலாம். கடுகு பொரியுது, இது போல் பொரிஞ்சோடனே தனியாக எடுத்துக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருங்க. ஒரு முழு பூண்டை சேர்த்துருங்க. தோல் எடுக்க வேணாம். அரைக்கிற பொருள் எதுக்குமே தோல் எடுக்க வேணாம். இந்த அளவு வதக்கினா போதும். இதை எடுத்துடலாம். இப்போ இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு 7 மிளகா, ஒரு கைப்பிடி அளவு மல்லி, இதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பாதி வறுப்பட்டோன்னே எடுத்து மாற்றிடலாம். ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை இந்த சட்டியிலேயே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த சூட்டில் கொஞ்சமாக வறுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா வச்சு இதை அரைச்சிடலாம். இப்படி வந்து அம்மியில் அரைக்கிறப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மிக்சியிலேயே அரைச்சிக்கோங்க. பூண்டு தோல்லையே அவ்வளோ சத்து இருக்குங்க. பூண்டு வந்து அரைக்கிறா போல் இருந்தால் பூண்டு தோலெல்லாம் எடுக்க வேணாம், அப்படியே வச்சு அரைச்சிடலாம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். எல்லார் வீட்லேயும் பெண் பிள்ளைங்க இருப்பாங்க. அவங்களாம் வந்து கண்டிப்பாக இந்த குழம்பை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சவங்களை பற்றி பிரச்சனை இல்லை, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா வயசு பிள்ளைங்க இருந்தால் அவங்க வந்து இப்போ உங்களுக்கே தெரியும், சீக்கிரமாகவே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. ஆனால் ஏஜ் அட்டன் பண்ணுறது தான் சீக்கிரம். அதுக்கப்புறம் அவ்வளோ பிரச்சனை வருது. ஒன்று பீரியட்ஸ் வந்து தள்ளி போகுது, வரவே இல்லை. இப்போ பிரச்சனையே அப்படி தான். ஒன்று வந்தால் மாதத்தில் 2 வாட்டி 2 டைம்ஸ் வருது. அதுவும் 15 நாள் 20 நாள் கூட ஒரு மாதத்தில் வந்துடுது. இப்போ இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் தான் போகும். கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போவோம் தான், போய் பார்க்கணும். ஆனால் அதுக்கு இப்போ வந்து இதெல்லாம் வந்து இது போல் நம்மளுக்கு வீட்லேயே இருக்குது. இதெல்லாம் சூப்பர் ரெசிபி. நம்மளால் முடிஞ்சதை நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு இந்த கடுகு வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லுங்க. குழந்த பிறந்த பொண்ணுங்க இருந்தால் அவங்களுக்கு பால் சுரக்கிறதுக்கும், அவங்களுக்கு வந்து இப்போ டெலிவரி ஆனதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் கர்ப்பப்பையை க்ளீன் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. அதுக்குள்ளே எந்த கசடும் இல்லாமல் அடிச்சுட்டு வரத்துக்கு இந்த கடுகு ரொம்ப யூஸாக இருக்கும். இந்த குழம்பு வந்து மருந்து குழம்பு வச்சு கொடுப்பாங்கங்க. புள்ள பிறந்த வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைங்க இருப்பாங்க, கண்டிப்பாக இதை பாருங்கள். நான் எத்தனையோ வருஷமாக யூடியூப் நடத்துகிறேன். நான் சக்ஸஸ்லாம் ஆகலை. நான் வந்து எனக்காக தான் யூடியூப் நடத்துகிறேன். என்னோடய பேஷன் தான் இது. நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கும் வந்து எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒன்றுத்தை இது போல் யாருக்காவது சொல்லணும் அப்படின்னு ஒரு இது இருக்கும் இல்லையா, அது போல் ரெசிபி தான் இது. எத்தனையோ ரெசிபி செய்கிறோம். அதில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக, அதுவும் பெண்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயம் இருக்குது வீட்லேயே செய்கிறதுக்குன்னா அது இது போல் குழம்புங்க தான். இதை செஞ்சு கொடுங்க, அவ்வளோ பிரச்சனை தீருதுங்க. இந்த யூட்ரஸில் இருக்க பிரச்சனை பாதி இந்த குழம்புலையே, நம்புங்க, கடுகாலேயே சரியாகுது. மிச்சத்தை அப்புறம் எப்படி இருந்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம். அது வந்து நம்ம தடுக்கவே முடியாது, அதுக்கு போய்க்கலாம். ஆனால் இது போல் நம்மளால் முடிஞ்சதை நம்மளே கை வைத்தியம் செஞ்சுக்கலாம். இந்த குழம்பு வந்து ஒரு பெருசாக வித்தியாசமான டேஸ்ட்லாம் இல்லை. ரொம்ப அப்படியே வாசனையாக, ரொம்ப டேஸ்ட்டாக, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். இதை உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த ரெசிபி இன்றைக்கி எடுத்திருக்கேன். புளியெல்லாம் அரைச்சிடலாம். அள்ளிடலாம்.
இதை கழுவி இந்த தண்ணியும் எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கங்க. இது போல் மருந்து குழம்பு வைக்கிறப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்தாக்கா இன்னும் விசேஷம். உங்களுக்கு பிடிச்சா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கங்க. சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் பொரிஞ்சதும் ஒரு தக்காளியை சேர்க்கலாம். கருவேப்பிலை, மஞ்சத்தூள், கொஞ்சம் தாராளமாக பெருங்காயத்தூள். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சார்ந்து சேர்த்து வதக்கிக்கலாம். இது போல் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அம்மியை கழுவணும் இல்லையா, அந்த தண்ணியை சேர்த்துடலாம். இதிலெல்லாம் எந்த காயும் சேர்க்க வேணாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ உங்ககிட்ட நான் கேட்குறதெல்லாம், உங்களுக்கு இது ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த ரெசிபியை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் தெளிவாக சொன்னேனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எப்பயுமே ஒரு விஷயத்த சொல்லணும்னு வருவேன். எனக்கு அவ்வளோ வியூஸ்லாம் போகாது. வியூவர்ஸும் அப்படி இருக்காங்களான்னு தெரியாது. ஆனால் எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு 100 பேர் பார்த்தா கூட என் எதிரில் அவங்க நின்று என்னை பார்க்குறா போலேயே ஒரு ஃபீல் ஆகும். எப்பயுமே வீடியோ எடுக்கிறப்ப இப்போ வரைக்கும் இத்தனை வீடியோ எடுத்திருக்கேன். அப்பயுமே எனக்கு எதிரில் இருக்கா மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். அப்படியே ஒரு பதற்றத்தில் நான் வாயே குளரும், அப்படியே ரோல் ஆகிடும் இப்போ போகிறேன். அதனாலேயே நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதான்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் நான் சொல்ல வர விஷயம் இதுதான். பெண் பிள்ளைங்க வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது. எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இது இருக்குது. டாக்டர்கிட்ட போகிறீங்க, நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும். ஆனால் சில பிள்ளைங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. அது கொஞ்சம் தள்ளி தள்ளி போகும். ஒரு மாதத்தில் 15 நாள் பீரியட்ஸ் ஆகுது சில பிள்ளைங்களுக்கு. சில பிள்ளைங்களுக்கு 20 நாள் கூட, அதாவது ஒரு மாதத்தில் 2 வாட்டியும் ஆகுது. இல்லை ஆகாமே ஒரு 6 மாதம் ஆகாமல் கூட போகுது. இந்த பிரச்சனை எல்லாமே இப்போ தொடர்ச்சியாக இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாமே வீட்டு வைத்தியமாக இந்த கடுகு குழம்பு தாங்க. இதை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. கரெக்டாக சொல்லிட்டேனான்னு தெரியல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது பாருங்கள், இது எப்படியும் இன்னும் கொஞ்சம் சுண்டி வரணும். இது அல்வா போல் அப்படி தான் எடுக்க முடியும். இது குழம்பு போல் ஊற்றி தான் சாப்பிட முடியாது. இந்த லேகியெல்லாம் போட்டு பிணைஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா, துவையெல்லாம் இருக்குது, அது போல் தான். இப்போ இதில் நான் மிளகு ஃபஸ்ட்டு சேர்க்கலை. ஏன்னா மிளகை வதக்கி அரைக்கிறதோட பச்சையாக இது போல் கொதிக்கிற சமயத்தில் இப்படி ஒன்றும் பாதியமாக இங்கே பாருங்கள் பொடி பண்ணி தூவிடலாம். இப்போ இதையும் நல்லா கிளறி விடுங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். நடுவில் கிளறி விடுங்க. இது போல் நடுவில் கிளறி விடுங்க, இல்லை அடி பிடிச்சிரும். இங்கே பாருங்கள், நான் சொன்ன அளவுக்கு திக்காயிடுச்சு. எண்ணெய்லாம் பாருங்கள் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இது போல் இருக்கப்போ நம்ம ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் கொஞ்சம் பேருக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். யாராவது பெரியவங்க வீட்டில் இல்லாமல் டெலிவரி ஆகிருக்கும் இல்லையா, யாருமே ஹெல்ப் இல்லைன்னு, அவங்களாம் பார்த்தாக்கா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க. இல்லைனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது அப்படி குழந்தை பிறந்து யாரும் இல்லாமல் பெரியவங்க யாரும் செஞ்சு கொடுக்க இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணி விடுங்க. கத்தாழையில் தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். கத்தாழையை வச்சு ஒரு குழம்பு வைக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மடல் இப்படி நல்ல சதப்பிடிப்பாக இருக்கு இல்லையா, இது போல் எடுத்துக்கலாம். 2 மடல் போதும். நான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இப்போ இதில் இருக்க தோலெல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்க சதையை மட்டும்தான் எடுக்க போகிறோம். உங்கள் பக்கம் கிடச்சா இதை செஞ்சு பாருங்கள். இதில் அவ்வளோ உடம்புக்கு நல்ல இது இருக்குது. உங்கள் உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கும். உங்களுக்கே தெரியும், நம்ம கத்தாழையில் முகத்தை சுத்தம் பண்ணுறதுக்காக ஃபேஷியல் பண்ணுவோம். இன்னொன்று தலைக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இது 2 தான் நம்ம பண்ணியிருப்போம். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரியல, ஆனால் சூப்பராக இருக்குங்க செஞ்சிங்கன்னா. இது எதுக்கு நல்லதுன்னா, உடம்ப ஹீட்லேருந்து குறைக்கும், அப்படியே சூட்டை குறைச்சிரும். இன்னொன்று பீரியட்ஸ் டைமில் அந்த ஃப்ளோ அதை உள்ளே இருக்க எல்லா அழுக்கையும் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். முக்கியமானது, டீ காஃபி குடிக்கிறவங்களா இருந்தால் அவங்களுக்கு இருக்க பித்தத்தை அப்படியே எடுக்குங்க.
இதை விட சூப்பரான இன்னொன்று செய்யும் இது என்னென்னா, வேர்வை நிறைய பேருக்கு வேர்வை அதிகமாக வரும். அது ஒரு பேட் ஸ்மெல்லாக இருக்கும். அதெல்லாம் கட்டுப்படுத்துங்க இந்த குழம்பு. இந்த ரெசிப்பியை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கத்தாழையை நம்ம வந்து இப்படி உடச்சிருவோம் இல்லையா? உடச்சதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு மஞ்சள் கலரில் ஒரு ஜெல்மாக ஊற்றும். அதை வந்து நீங்கள் இப்படியே கீழே பிடிச்சா மாதிரியே வச்சுக்கிட்டிங்கன்னா அது போயிடும். போனதுக்கப்புறம் தண்ணியில் விட்டிங்கன்னா, தண்ணி இருக்க பாத்திரத்தில் அப்படியே வச்சிங்கன்னா அது வந்து அந்த மஞ்சளாக இருக்கிறது எல்லாமே அதில் போயிடும். அதுக்கப்புறம் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி கட் பண்ணி இந்த சைடில் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. கத்தி இப்படி எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இது ஈஸியாக வரும். இது போல் இருக்க இந்த பச்சையில் இப்படி விட்டு பொறுமையாக இப்படி அந்த பச்சையை மட்டும் எடுப்போம். சதையெல்லாம் எடுக்க வேண்டாம். இது போல் ஃபுல்லாக எடுத்துடலாம். நம்மளுக்கு இந்த பச்சை வேண்டாம், நம்மளுக்கு இந்த சதை மட்டும்தான் தேவை. இந்த சதையை இப்படி எடுத்து இது போல் இந்த சைஸில் சின்ன சின்னதாக இது போல் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இது போலயே எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கலாம். இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஷார்ப்பான நைஃபை வச்சுக்காதீங்க. இது வந்து வளவலன்னு இருக்கிறதுனால கையில் அடிப்படக்கூட வாய்ப்பு இருக்குது. பார்த்து கட் பண்ணுங்கள். கொஞ்சம் வளவலன்னு தான் இருக்கும், ஆனால் அரியறது ஈஸி தான். இது போல் சுத்தம் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்க கசப்பு தன்மை போகிறதுக்கு இப்படி தண்ணியில் கொட்டிடுங்க. ஒரு 3-4 வாட்டி இதில் இருக்க இந்த வளவலன்னு இருக்குல்லையே, அது பாருங்க இந்த ஜெல்லி மாதிரி இது போகணும். இது அளவுக்கு ஒரு 4-5 வாட்டி இப்படி அழுத்தி பிழிஞ்சு அலசிட்டு வந்துடுங்க. அதில் இருக்க கசப்பே போயிடுங்க. சுத்தம் பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்கள், கழுவுனதுக்கப்புறம் ஒரு வளவளப்புலாம் இருக்காது, சூப்பராக இருக்கும். இப்படி வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து குழம்பு வைக்கிறப்போ எதாவது கசப்பு இருக்குமா, டேஸ்ட்டு மாறுமானா அப்படிலாம் கிடையாது. பிள்ளைங்களுக்கே நீங்கள் தரலாம். பிள்ளைங்கள சாப்பிட வைங்க கட்டாயம். நல்லா முடி வளரும்னு சொல்லுங்கள், அவங்களே சாப்பிட்ருவாங்க. இப்போ வந்து இது குழம்புல வந்து ஆட்டு கொழுப்பு இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புளி வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு வச்சு ஊற வச்சிடலாம். புளியை வந்து கொஞ்சம் தூக்கலாக தான் சேர்க்கணும். ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு 10-15 பல்லு பூண்டு வந்து இப்படி உரித்து வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, அவ்வளோதான். வேறு எந்த ஒரு காயும் சேர்க்க போகிறதில்ல. இது வந்து கொஞ்சம் எண்ணெய் அலசினாலும் அதில் இருக்க கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். நம்ம பாவக்காலம் சாப்பிடுவோம் தானே, அதனால் வந்து இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தான் புளியை வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும், அந்த கசப்பு தன்மை தெரியாமல் இருக்க. அடுப்பில் ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு அது சூடானதும் எண்ணெய் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை சேருங்க. எண்ணெய் சூடானதும் வெந்தயம் கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் சேர்த்து பொரிய விடுங்க. வெந்தயம் பொரிஞ்சதும் பூண்டை சேர்த்துடலாம். இப்போ வெங்காயத்தை சேர்க்கலாம். வெங்காயம் பூண்டு வதங்கின உடனே நம்ம வந்து இந்த கத்தாழி இதில் சேர்த்து இதையும் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துடலாம். இதுவும் கொஞ்சம் வதங்கணும். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூனு, உங்கள் காரத்துக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா அப்படியே பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதிலே வதக்கி விடுங்க. புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த புளியை இது தலையில் ஊற்றிடுங்க. உங்களுக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை பார்த்துக்கோங்க.
ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இது போல் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து காரம் உப்பு எல்லாம் வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இதில் எந்த காயும் வேகிறதுக்கு இல்லை. இது வந்து கொஞ்சம் வத்தனாலே போதும். நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிக்குது. இங்கே பாருங்கள், இந்த கத்தாழையை பாருங்கள், எதாவது தெரியுதா? ஒன்றுமே தெரியாது. நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இறக்கணுன்னாலும் இறக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி இருக்கப்போ. இல்லை இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இறக்கலாம். இதுவே கரெக்டாக இருக்கும். நான் இதோட ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பிரண்டை இது போல் பிஞ்சு பிரண்டை எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட் நம்ம சுத்தம் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து பிரண்டையை சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கை ரொம்ப அரிக்கும். இப்போ வந்து பிரண்டையை இப்படி எடுத்தால் நாராக வரும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இது வந்து பிஞ்சுன்றதுனால இதுக்கு மேலே எதுவும் இல்லை, நார் இருக்காது. வேணால் பிரித்து பாருங்கள். இதெல்லாம் வந்து பிரண்டை தான் பிரிஞ்சு வரும். இப்படி சுத்தம் பண்ணிக்கலாம். இது போல் உடச்சி இப்படி எடுத்திங்கன்னா இந்த ஜாயிண்ட்டுக்கு இப்படி எடுக்கணும். அவ்வளோதான். இப்படி தான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா வருங்க. ஆனால் எடுக்கலாம். நார் எல்லாத்தையும் எடுத்துடணும். இது போல் பிஞ்சு எல்லாம் அப்படியே போடலாம். இந்த இலை இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம சமைக்கலாம். பிஞ்செல்லாம் நார் வராது, அதெல்லாம் இப்படியே போட்டுருங்க. பிரண்டை காய் பாருங்களேன் எப்படி இருக்குது. இப்போ இதை எடுத்து இது போல் இந்த சைஸில் அரிஞ்சிக்கங்க. சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கங்க. இப்போ வந்து எதுக்காக நம்ம பிரண்டையை சாப்பிடணும் அப்படின்றதுக்கு சொல்கிறேன். நம்ம உடம்புல இருக்க எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லாமே பிரண்டையால் தான் சரியாகும். பிரண்டையால் எலும்பு வலுப்படும். ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகும். எலும்பு உடஞ்சிடுச்சுனாலே அது வந்து சேர்றதுக்கு பிரண்டை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. முக்கியமான விஷயம், மூலம் இருக்கவங்க இதை சாப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நம்மளுக்கு செரிமான கோளாறு இருந்தால் அதுக்கும் பிரண்டை தாங்க யூஸ் ஆகும். இப்போ வந்து பிரண்டையில் எப்பயுமே துவையல் பார்ப்போம். நான் வந்து குழம்பு வச்சு காட்டுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இது கையில் வச்சாலே அரிக்குதுன்றீங்களே, சாப்பிட்டா அரிக்காதன்னா அரிக்காது. அதுக்கேற்ற போல் தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இப்படி ஏன் குழம்பாவே வச்சு காட்டுறோம், இது போல் விஷயத்தெல்லாம் ஏன் நம்ம குழம்பா வைக்கிறோம் அப்படின்னா, வேறு எப்படி கொடுத்தாலும் பசங்க சாப்பிட மாட்டாங்க. இதில் வந்து எந்த வித்தியாசமும் இருக்காது. குழம்பு வச்சா ஏதாவது வித்தியாசமான டேஸ்ட்டாக இருந்தால் தானே வேணான்னு சொல்கிறதுக்கு. இதுதான் டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இப்போ குழம்பா மாற்றி கொடுக்குறப்ப அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. கொடுத்துட்டோன்னே அவங்க சாப்பிட்ருவாங்க. அதுக்கான நன்மை அவங்களுக்கு கிடச்சிரும். நம்மளும் ஃப்ரீயாக இருக்கலாம். அதுக்காக தான் இது போல் ரெசிபியெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் குழம்பாவே கொடுக்குறாங்க. நல்லது எல்லாமே கசக்கதாங்க செய்யும். ஆனால் இது கசக்காது, சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. ஒரு 10 பல் பூண்டு உரிச்சிக்கலாம். இதெல்லாத்தையும் நல்லா அலசி எடுத்துக்கலாம். நான் இப்போ அரைக்கிறதுனா கண்டிப்பாக பூண்டை வந்து உரிக்கவே மாட்டேன், அப்படியே அரைச்சிடுவேன் தோலோட. இப்போ நம்ம வந்து இதை நசுக்கி எடுக்க போகிறோம். அதனால தான் பூண்டை நான் உரிச்சிருக்கேன். சும்மா ஒரு தட்டு. வாங்க இப்போ எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைக்காமல் ஒன்றும் பாதியமாக இது போல் தட்டி மட்டும் எடுத்துக்கலாம். வெங்காயத்தையும் அது போல் ஒன்றும் பாதியமாக தட்டிக்கலாம். சும்மா நச்சு மட்டும் எடுத்துக்கோங்க. இதை வந்து அரைக்க வேணாம். இது வந்து நம்ம தாளிக்கிறதுக்காகும். இப்போ இது போல் ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுக்கலாம். இதனாலலாம் ஏதாவது டேஸ்ட்டு மாறுமான்னு கேட்டிங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டு மாறிடும். எப்பயுமே ஒரு சின்ன விஷயமே குழம்போட டேஸ்ட்டை மாற்றி கொடுக்கும். பூண்டை அரைச்சி ஊற்றினா ஒரு டேஸ்ட்டு, பூண்டை தோலோடு நசுக்குனாலே ஒரு டேஸ்ட்டு, தோல் இல்லாமல் நசுக்குனா ஒரு டேஸ்ட்டுன்னு ஒரு பூண்டுலேயே இவ்வளோ வித்தியாசம் இருக்கப்போ இது போல் சின்ன சின்ன இதுவெல்லாம் மாற்றுறப்போ குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மிளகாவை அரைச்சிக்கலாம். காம்பெலாம் எடுக்க வேணாம், அப்படியே அரைச்சிக்கலாங்க.
ஏன் பிரண்டை வந்து அரிக்குது அப்படின்னா அது தெரியாது, சத்தியமாக தெரியாது. ஆனால் ஏன் அரிக்குதுன்னு வேணால் நம்ம யோசிச்சுக்கலாம். ஏன்னா அதில் வந்து அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது, ரொம்பவே இருக்குங்க அதில். அப்போ வந்து அது கொஞ்சம் திமிரு இருக்காதா, நம்ம தான் சிறந்ததுன்னு? அதனால் கூட இருக்கலாம். நல்லதுக்கிட்ட போகிறப்போ கொஞ்சம் யோசித்து தானே போகணும். அது போல் தாங்க பிரண்டை. அதை அரிக்கிறதுனாலேயே நிறைய பேர் ரொம்ப அதிகப்படி போக மாட்டாங்க. யாராவது தான் அதை கிள்ளி தருவாங்க. ஏன்னா கையே வந்து ரொம்ப அதை கிள்ளினதுக்கப்புறம் கை ரொம்ப அரிக்க கிளம்பிடும். இந்த காம்பெலாம் பாருங்கள் எப்படி அரைஞ்சி வந்துடுச்சுன்னு. ஒன்றும் இல்லை, இதெல்லாம் வந்து காம்போடையே அரைக்கிறப்போ அரைச்சிக்கலாம். எப்படியும் நம்ம வந்து மிளகா மல்லி அரைக்கிறப்போ காம்போடு தானே போட்டு அரைக்கிறோம். அதனால் இந்த காம்பெலாம் பிரச்சனை இல்லை, இப்படியே அரைச்சிக்கலாம். இப்போ மல்லி வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ புளி வச்சுக்கலாம். இப்போ புளி வைக்கிறதுனால ஏன் தக்காளி வச்சுக்கூடாதா, ஏன் புளி வைக்கணும் இது போல் குழம்புக்குன்னா, ஃபஸ்ட்டு அரிப்பு தன்மையை புளி எடுக்கும். ரெண்டாவது, எந்த ஒரு மருத்துவ குணமான பொருள் வச்சு நம்ம செய்ய போகிறோம்னாலும் புளி தாங்க அதில் இருக்க நன்மையே நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். அதனால் புளி தான் சேர்க்கணும். தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம் அது தாளிக்கிறதுக்கு, ஆனால் புளி கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும். அள்ளிடலாம். இப்படி அரைச்சி வைக்கிறதுல யூஸ் தாங்க இருக்குது. எக்ஸசைஸ்னு எதுவுமே நான் செய்கிறதில்ல, இதுவே எனக்கு போதுமாக இருக்குது. அரைச்சி வைக்கிறப்போ குழம்பு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இப்போது அம்மியை கழுவி இந்த தண்ணியையும் நம்ம எடுத்துக்கலாம். சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கங்க. இப்போ பிரண்டையை போட்டுடலாம். இப்போ வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இந்த பிரண்டையை நம்ம வறுத்து எடுக்கணும். இப்போது ஒரு தக்காளி எடுத்து இது போல் நம்ம கையாலேயே பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், இப்போ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ வந்து இந்த பச்சை எல்லாம் போகிற அளவுக்கு இதுவையும் வதக்கிக்கணும். ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆனோன்னு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த எண்ணெயிலேயே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிப்போம். இதையும் தனியாக எடுத்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதும் வெந்தயம் கொஞ்சம், கடுகு கொஞ்சம் போட்டு பொரிய விடுங்க. கடுகும் வெந்தயமும் பொரிஞ்சதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்க பூண்டை சேர்க்கலாம். வெங்காயத்தையும் சேர்க்கலாம். இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கேன் இந்த பிரண்டையை போட்டுடலாம். இப்போ வந்து பிரண்டையில் இது போல் பச்சையாக இருக்கிறதுலாம் வந்து பிஞ்சுலாம் இந்த கலரில் தான் இருக்கும், கலர் சேஞ்ச் ஆகாது. சேர்த்துருங்க. இப்போ தக்காளி சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அரைச்சி வதக்கி வச்சோமே அந்த மசாலாவை சேர்த்துருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம வந்து அம்மி அரைச்சி கழுவணும் இல்லையா, அந்த தண்ணியை சேர்த்துருங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து எங்கள் அப்பா ரெசிபிங்க. எங்கள் அப்பாவோட அம்மா இப்படி தான் அரைச்சி குழம்பு வைப்பாங்க. அம்மா டேஸ்ட்டாக இருக்குங்க.
கொதி வந்துடுச்சு. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்து கொஞ்சம் சுண்ண உடனே நம்ம இதை இறக்கிடலாம். ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு, குழம்பும் சுண்டிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். அப்போல்லாம் சொல்லுவாங்க ஊரே மணக்கிறா போல் குழம்பு வைப்பாங்கன்னு. எனக்கு சிரிப்பு வரும். ஊரே எப்படி மணக்கும், ருசிக்கும் டேஸ்ட்லாம் இருக்கும் அப்படி தானே சொல்லுவாங்கன்னு. ஆனால் உண்மையாகவே மணக்குதுங்க. இந்த குழம்பு அரைச்சி வச்சு இப்போ கொதிக்கிறப்போ ரொம்பவே சூப்பரான வாசனை வருது. ட்ரை பண்ணுங்கள். இந்த பிரச்சனையை சூப்பராக திந்துருவோங்க. வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இலையை இது போல் காம்பு இல்லாமல் முதல்ல கிள்ளி வச்சுக்கலாம். கிள்ளி நல்லா அலசி கொண்டு வந்துடலாம். பாருங்க, இந்த காம்புலாம் நமக்கு வேண்டாம். இந்த இலையை மட்டும் இப்படி எடுத்துக்கோங்க. இது போல் பிச்சு நல்லா அலசிட்டு வந்துடலாம். இந்த மண் அழுக்கெல்லாம் இருக்கும், அதை நம்ம கழுவிட்டு வந்துடலாம். இது கூட எண்ணெய் வச்சு அரைக்கணும்னு நான் காட்டுறேன். பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், அதான் சோம்புன்னு சொல்லுவோம். அது 1 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக மிளகு, பூண்டு வந்து 1 பூண்டு முழுசாகவே இது போல் உதுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை வந்து அந்த இலையோடையே வச்சு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது இந்த மிளகு சீரகத்தை ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். இப்போ இலையை வச்சிடலாம். இந்த குழந்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க சின்ன புதுசாக கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பொண்ணுங்கள்லாம் பாவுங்க. கொஞ்சம் இந்த சளி பிடிச்சா வீட்டில் பெரியவங்க இருந்தால் பிரச்சனையே இல்லை. பெரியவங்க இல்லாமல் அந்த குழந்தைய வச்சுக்கிறது அவ்வளோ கஷ்டங்க. அது ஒரு எப்படி சொல்கிறது, இந்த மன உளைச்சல் தான் வச்சுக்கோங்களேன். சில பிள்ளைங்களுக்கு சளியே பிடிக்காது, எது கொடுத்தாலும் சாப்பிடும், அதெல்லாம் தங்கம். ஆனால் சில பிள்ளைங்கள்லாம் சளி பிடிச்சா 6 மாதம் கூட மருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் தூக்கிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு சொல்லவே முடியாதுங்க. அது போல் கஷ்டமாக இருக்க பிள்ளைங்கள்லாம் கண்டிப்பாக இந்த குழம்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட்டுமா, நிச்சயமாகவே சொல்கிறேன். இதெல்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கிற பொருள். சீரகம் எல்லாமே பாருங்கள், நம்ம வீட்டிலையே இருக்குது. வைத்தியம், கடுகு, வெந்தயம், இது எல்லாமே மருந்து தான். நம்ம தாளிக்கிறப்போ சில பேர் வீட்டில் சொல்லுவாங்க, கொஞ்சம் கடுகு அதிகமாகிட்டாலே ஐயோ தாளிப்பில் அதிகமாகிட்டா கத்த கிளம்பிடுவாங்க. அதெல்லாம் அப்படி கிடையாது. கரெக்டாக போட வேண்டிய பொருளை ஒவ்வொரு எந்த ரெசிப்பியில் போடணுமோ அதை போட்டு தான் ஆகணும். அப்போ தான் அதோட பலன் கிடைக்கும். நம்ம வீட்டில் இருக்க 5 பெட்டியோடவா சூப்பரான மருந்து பொருள்லாம் எங்கேயும் கிடைக்கும். பூண்டு வச்சு இப்போ அரைச்சிக்கலாம். இது போல் ரெசிபிலாம் நமக்கு வந்து வீட்டில் நார்மல் குழம்பு போலேயே எதை பற்றியுமே சொல்லாமல் நார்மலாகவே நம்ம உடம்புல வந்து சேர்றா போல் வீட்டில் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. எந்த பலனோ எந்த பற்றியுமே சொல்லாமையே நம்மளுக்கு நல்லதை சாப்பாட்லேயே நம்ம அம்மாலாம் செஞ்சுருக்காங்க. நம்மளும் இதெல்லாம் வந்து விட்டுறாமல் செஞ்சிட்ருக்கணும். இப்போ நான் வந்து இந்த ரெசிபி ஏன் செய்கிறேன்னா, நான் வந்து ஒரு 7 நாளைக்கு முன்னாடி ஒரு கடுகு குழம்புன்னு ஒன்று போட்டுருந்தேன். அப்போ அதில் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டாங்க, என் பொண்ணுக்கு வந்து குழந்தை பிறந்து 30 நாள் ஆகுது, பால் இல்லை, பால் பத்தலை, அதுக்கு ஏதாவது ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போது என்னோடய சிச்சுவேஷன் என்னென்னா, நான் வந்து இன்னும் வந்து நான் எலிஜிபிள் ஆகலை. என் சேனல் வந்து இன்னுமே வந்து இது ஆகலை. இப்போ சும்மா தோராயமாக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. என் பேஷனுக்கு நான் செஞ்சிட்ருக்கேன், அவ்வளோதான். இதில் வந்து நான் என்னோடய வீட்டில் இருக்க கேட்டு ஒன்று செய்கிறப்போ வீட்டில் இருக்க காசுக்கு செம்ம கடுப்பாகிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்வேன்னா, நம்ம செஞ்சு நம்ம தானே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த அந்த ரெசிபி எங்கள் வீட்டில் யாருக்கும் குழந்தெல்லாம் பிறக்கலை. இப்போ நான் அந்த ரெசிபிலாம் செஞ்சால் கண்டிப்பாக கீழே தான் ஊற்றணும். அப்படிலாம் நான் ஒரு ரெசிபி செஞ்சு கீழே ஊற்றினேன்னா என்னெல்லாம் வீட்டை விட்டு திருத்தியே விட்டுருவாங்கங்க. அதுக்காக தான் அப்போ யோசித்தேன், சரி அந்த ரெசிபி பண்ண முடியாது, ஆனால் இந்த ரெசிபி நம்மளுக்கு தெரியும். குழந்தை இல்லாதவங்களுக்கு, சளிக்கு, கர்ப்பப்பைக்கு, இது போல் இவ்வளோ நன்மை தர இந்த ரெசிபி இருக்கப்போ இதை செய்யலாம். இது யாருக்கு யூஸ் ஆகணுமோ அவங்க பார்த்தா அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றதுக்கு தான் இந்த பதிவை போடுறேன். அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம அள்ளிடலாம். இப்போது இந்த அம்மியை கழுவி இந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம குழம்புல சேர்த்துடலாம்.
நான் ஒரு 10 மாங்காய் வத்தலை ஊற வச்சுக்கிறேன். இதில் வந்து காய் போடாமல் செய்யலாம். உங்களுக்கு வேணாம் காய் எதுவுமே வேணாம்னா நீங்கள் அப்படியே செஞ்சுக்கோங்க. புளி வந்து பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு கொஞ்சம் புளியை அதிகமாகவே சேருங்க. இதையும் ஊற வச்சிடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். கொஞ்சம் எண்ணெய் சேருங்க. எண்ணெய் சூடாகட்டும். வெந்தயம் சேர்த்துடலாம். வெந்தயம் பொரியுது. பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்க்கலாம். இது வதங்கட்டும். பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம இலையை போட்டு நம்ம வதக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இலையை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போட்டோம். இப்போ இது கூடயே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இது வந்து நம்ம மிளகு வச்சுருக்கோம், அதனால் காரத்தை பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதையும் இதோடையே வதக்கி விடுங்க. என்ன காய் சேர்க்கணுமோ அந்த காயை இப்போ சேர்த்துடலாம். நான் முருங்கைக்காய் சேர்க்க போகிறேன். நம்ம தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அம்மி கழுவி அந்த தண்ணி இப்போ சேர்க்கலாம். இதை வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கவங்க தான் சாப்பிட்ணுன்னா இல்லைங்க. நம்மளுக்கு இதை நார்மலாக சாப்பாடுக்கு எப்படி குழம்பு வைக்கிறோமோ வீட்டில் டெய்லி, அது போல் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி இதை வந்து பழக்கம் பண்ணிக்கோங்க. உடம்புல உள்ளே இருக்க எல்லா பார்ட்ஸுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே ரொம்ப உறுதியாக்கிடுங்க. உப்பு சேர்த்துடலாம். இது கொதிக்கட்டும். அப்புறம் புளி ஊற்றலாம். பாருங்கள் கொதி வந்துடுச்சு. இப்போ புளியை சேர்த்துடலாம். நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா மாங்காய் வத்தல், அதையும் சேர்த்துடலாம். இதில் வந்து தக்காளி போடணுன்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து ஏன் இதில் புளி ஊற்றணும் அப்படின்னா, எந்த ஒரு மருந்து பொருள் செஞ்சாலும் அதில் இருக்க நன்மை நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கே புளி தாங்க உதவி செய்யும். அதனால் நம்ம புளி ஊற்றி தான் ஆகணும். என்னவோ போங்க, எனக்கு தெரிஞ்ச எல்லா ரெசிப்பியும் நல்ல நல்ல ரெசிப்பிலாம் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எனக்கு என்ன லாபம்? கையில் இருக்க காசை தூக்கி கார் மேலே வச்சுட்டு வெறும் கையை காட்டுவாங்க இல்லையா பாஸ்கரன் படத்தில், அது போலலாம் சொல்லக்கூடாது. இந்த வீடியோ பார்க்குறப்ப கீழே லைக் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் இருக்கும். எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடணும். இதுதான் நீங்கள் எனக்கு செய்கிற ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள் குழம்பு கொதிச்சிடுச்சு. இப்போ காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். இப்போ வந்து நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் இதில் கருவாடு கூட போட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன். ரொம்ப பேசியிருக்கேன்னு நினச்சிங்கன்னா, எப்படி இதில் இருக்க நன்மையெல்லாம் கொஞ்சம் விளக்கமாக தான் சொல்லணும், பொறுத்துக்கங்க. நான் அதனால தான் டீட்டெயிலாக சொல்லணுன்றதுக்காக கொஞ்சம் லென்த்தான வீடியோவாகவே இருக்குது. இது வந்து தேவைப்படுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குழம்பு வந்து மருந்து குழம்பு எப்பயுமே திக்காக அப்படியே துவையல் மாதிரிலாம் ஆகக்கூடாது. கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற போல தான் இருக்கணும். அது போல் நம்ம இறக்கிக்கலாம். பாருங்கள் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இவருங்க முருங்காவும் வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இது போல் ஊற்றி சாப்பிட்ற போல் இந்த திக்னஸ்லேயே எடுத்து ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு குழம்பு ரெசிபி தான். சின்ன ஒரு சூப்பர் டிப்ஸும் இருக்குது. அது வீடியோ போடுறதுலையே பார்த்துக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். மருதாணியை வந்து நம்ம இலையை மட்டும் கிள்ளிட்டு, பூவெல்லாம் எதுவும் தேவையில்லை, நம்ம இலையை மட்டும் கிள்ளி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மருதாணியை நம்ம வந்து நல்லா அலசிட்டு நம்ம வந்து அரைச்சிட்டு வரணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இதை எதுக்காக நம்ம செய்ய போகிறோன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு வெள்ளைப்படுதல் அப்படின்றது இருக்கும். தெரியாதவங்களுக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் இல்லையே, அதனால் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அது வரலன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க. இருக்கவங்க லைட்டாக இருக்குங்க. அது எப்படின்னா 1 நாள் 2 நாள் 3 நாள் லைட்டாக பட்டுட்டு போயிடும். அது ஒன்றும் நார்மல் அப்படி தான். அப்போது அவங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேணால் அவங்க நார்மலாகவே இருக்கலாம். ஆனால் இதில் பாதிக்கப்பட்டதுன்னா பீரியட்ஸ் போலேயே இந்த வந்து வெள்ளைப்படுதல் இருக்கும். அது வந்து ரொம்ப கொடுமைங்க. அது வந்து பட்டவங்களுக்கும் அதில் வந்து அனுபவிக்கிற பிள்ளைங்களுக்கும் ரொம்பவே தெரியும். எப்படின்னா அது பீரியட்ஸ் மாதிரியே நடக்கும். அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அது வந்துடுச்சுன்னா உடம்பு இளைக்கும், முடி கொட்டும், ரொம்ப ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. எங்கேயும் வெளியில் போகவே முடியாது. ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும். அது அவங்களால மட்டும்தான் அதை ஃபீல் பண்ண முடியும். அவங்க வந்து கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போகணும். ஏன் என்ன அவ்வளோ பெரிய நோயா அப்படின்னு கேட்டால் இப்போ அது நார்மல் மாதிரி தான் தெரியும். ஆனால்
கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்காமல் போகிறதுக்கு முக்கிய காரணம் இதுவும் ஒன்று. இப்போ வந்து அது ஏன் வருது அப்படின்னா உடம்பு ஹீட்டு தான். இப்போ வந்து நம்ம மருதாணியை அரைச்சி கையில் வைப்போம். ஏன்? நம்ம குளிர்ச்சி ஆகட்டும். இந்த வெயிலுக்குலாம் வந்து இந்த சம்மரில் அதிகமாக மருதாணி வைப்போம், ஏன்னா உடம்பு அது வந்து குளிர்ச்சி ஆகும் அப்படின்னு. இப்போ உள்ளே வந்து வயிறு புண்ணு, வாய் புண்ணு இது போல் இருக்கிறதுக்கெலாம் என்ன செய்ய முடியும்? அப்போ வந்து இதை அரைச்சி குடிக்கலாம். குடிக்கிறது முடியுமா? கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம குழம்பா வச்சு சாப்பிட்லாம். வயிறு புண்ணு அப்படி ஆற்றும், வெள்ளைப்படுதலை அப்படியே குறைக்குங்க. நிச்சயமாகவே செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், தோல் எடுக்காமல் ஒரு 10 பல்லு பூண்டு, தோராயமாக தான் இதெல்லாம், 4 சோம்பு நல்லா அலசி பிழிஞ்சிட்டு மருதாணியும் சேர்த்து நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். மிளகு சீரகம்லாம் உங்கள் காரத்துக்கு வேண்டியதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து 1/2 ஸ்பூனுக்கு கம்மி போடாதீங்க. இது போல் மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்படி புளியை வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு கொஞ்சம் தாராளமாகவே, ஏன்னா பச்சையில் வந்து சேர்க்குறப்போ எப்பயுமே வந்து புளி கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றணும். புளி ஊற்றினா தான் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நன்மையே அந்த இலையிலேருந்து கிடைக்கும். புளியை வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணக்கூடாது. புளி வந்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் தினைக்குமாங்க மருதாணி குழம்பு வச்சு சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்டிங்கனாலும், எனக்கு வந்து மருதாணி குழம்பு பிடிக்காதே அப்படின்னு சொன்னாலும், இப்போ வந்து இந்த வெள்ளைப்படுதல் இருக்கவங்களுக்கு இதை ட்ரீட்மெண்ட்டாக எடுக்க போகிறீங்க, இதில் எஃபெக்ட் இருக்கும்னு நம்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்புங்க. இதில் வந்து உங்களுக்கு 100% ரிசல்ட் உண்டு. இது வந்து உடம்போட ஹீட்டை அப்படியே குறைக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ நான் சொன்ன ப்ரொசீஜர் வந்து குழம்புக்கு தான். நீங்கள் நார்மலாகவே மிக்சியில் மருதாணியை எடுத்து அரைச்சிக்கணும். அரைச்சி அந்த சாறை மட்டும் பிழிஞ்சு 2 ஸ்பூன், ரொம்ப தண்ணி இல்லாமல் திக்காகவே 2 ஸ்பூன் அளவுக்கு காலையில் வெறும் வயிற்றில் ப்ரஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் 10 நாளைக்கு குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு எவ்வளோ ரிலீஃபாக, இந்த பிரச்சனையிலேருந்து எவ்வளோ க்யூர் ஆகிருக்கீங்கன்னு நீங்களே சொல்வீங்க. அப்படி இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் 2 பெண் பிள்ளை வச்சுருக்கேன் நான். கண்டிப்பாக இது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து இதனால் சைட் எஃபெக்ட்லாம் கிடையாது. இது ஒரு மருந்தும் கிடையாது. இதை குடிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். குடித்தா எஃபெக்ட் இருக்குது, உங்களுக்கு பலன் இருக்கப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் விடாமல். ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். எண்ணெய் சூடானதும் வெந்தயம் போடுங்க தாளிப்புக்கு. வெந்தயம் பொரிஞ்சதும் 10 பல்லு பூண்டை போட்டுடலாம். தாளிப்புக்கு தக்காளி வெங்காயம் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் போட்டுடலாம். இதுக்கு வந்து தக்காளி வெங்காயம்லாம் தனித்தனியாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து ஒன்றாவே பாதி வதங்குற அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச மருதாணியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விடலாம். நீங்கள் நினைப்பீங்க இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு. உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. ஒரு வித்தியாசமும் தெரியாது. மருந்து குழம்பு பச்சையில் மருந்தெல்லாம் நம்ம வச்சா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்லேயே இருக்கும். ஆனால் எஃபெக்ட் மட்டும் வேறு லெவலில் இருக்குங்க. மிளகாத்தூள் நான் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பட நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு. இதையும் நல்லா அப்படியே போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து என்ன காய் போடலைன்னா முருங்கைக்காய், அவரைக்காய், கேரட், இதில் எந்த காய் வேணாலும் சேர்க்கலாம். நான் வந்து மாங்காய் வத்தல் மட்டும் போட போகிறேன். பாருங்கள், அந்த மருதாணிக்கு இந்த பூண்டோட கலர்லாம் பாருங்கள் எவ்வளோ சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு. குழம்பும் அப்படி தாங்க இருக்கும், கொஞ்சம் கலரு சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் மாங்காய் வத்தலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம இதில் புளி சேர்த்துடலாம். புளியை கரைச்சி நம்ம தண்ணியை ஊற்றிடலாம். மாங்காய் வத்தல் நான் ஏற்கனவே குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அதனால் நீங்களும் வந்து இது போல் சேர்க்குறதுனா முன்னாடியே ஊற வச்சுருங்க. இப்போ மிக்சியில் இருக்கிறதையும் கழுவி தேவையான அளவு தண்ணியை ஊற்றிடுறேன்.
இப்போ நல்லா கலந்து விட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஊற்றிடலாம். இல்லை இதுவே போதும்னா நீங்கள் அப்படியே விட்டு இதை கொதிக்க விடுங்க. அவ்வளவுதான். இப்போ வந்து காரம் உப்புலாம் சரி பார்த்துக்கங்க. பாருங்கள் கொதி வந்துடுச்சு. இப்போ எந்த காயும் இதில் வேகணும்னு அவசியம் இல்லை, மாங்காய் வத்தல் மட்டும்தான். அதனால் இது கொஞ்சம் சுண்டினதுக்கப்புறம் நான் வந்து இதை இறக்கிடுவேன். உண்மையாகவே இதை நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க, அவ்வளோ வாசனையாக இருக்குது. நீங்கள் செஞ்சீங்கன்னா இதை நீங்கள் நினச்சிப்பீங்க, அன்றைக்கி நான் சொன்னாங்களே அவங்க அப்படின்ட்டு. இது வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மருதாணி வந்து கிடைக்கும், எனக்கு கிடைக்கல, நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் மருதாணி இப்போது எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்லாம் வீட்டு வாசல்லே இருந்து இப்போல்லாம் மருதாணி ரொம்ப கிடைக்கிறதில்ல. கிடைச்சா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிரச்சனையில் இருக்கவங்க இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டாக்டர்கிட்டயே போகணுன்னுலாம் அவசியம் கிடையாதுங்க. நம்ம வீட்லேயும் மருந்து இருக்கப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அப்படியே சரியாகலாம் நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க. ஆனால் வந்து இதுலேயே உங்களுக்கு கண்டிப்பாக 90% வரைக்கும் இதுலேயே சரியாயிடும். நீங்கள் மருதாணியை வந்து ராவாகவே எடுக்கிறப்போ இன்னும் சூப்பராக ரிசல்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். எப்பயுமே பச்சளை மருந்து குழம்புலாம் வச்சோன்னா ரொம்ப திக்காக வைக்கக்கூடாது. ஓரளவுக்கு இது போல் தான் வைக்கணும். ஏன்னா இதெல்லாம் திக்காக வச்சா சாப்பாட்டில் போட்டு நிறைய சாப்பிட முடியாது. திக்காக இருந்தாக்கா ஒரு மாதிரி அதிகமாக இருக்காமல் ஒரு ஃபீல் ஆகும். இதுனா ஊற்றி சாப்பிட்லாம், அப்போ நம்மளால் நிம்மதியாக சாப்பிட முடியும். அதனால் வந்து பச்சளையெல்லாம் வச்சா இது போல் தான் வைக்கணும். உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும். இப்போ வந்து இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அப்படி நினைக்கவே கூடாது. நார்மலாகவே இந்த வெள்ளைப்படுதல் இருக்கப்போ கொஞ்சம் தாங்க படுது அப்படின்னு 3 நாள் இருந்தால் பிரச்சனையே கிடையாது. அதுவே 7 நாள் வரைக்கும்லாம் போனால் கண்டிப்பாக கம்மியாக பட்டாலும் பிரச்சனை தாங்க. நீங்கள் டாக்டர்கிட்ட போய் தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா இது போல் வீட்லேயே கைவேதியம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து வீட்லேயே கிடைக்கிற பொருள் தான். இதை ஈஸியாக பண்ணி பார்க்கலாம். இதை செஞ்சும் எனக்கு சரியாகலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் டாக்டரை பாருங்கள். உங்களுக்கே இப்படி இருக்குன்னா நம்ம பேசுகிறப்போ இது வந்து ஒரு சின்ன விஷயம், ஏன்னா இது யாருக்கோ தானே அப்படின்றப்போ இது கேட்குறப்போ இது சாதா விஷயம். அப்படியா, ஓ இதுவும் இருக்கா, இப்படிலாம் கூட இருக்கா, அப்படி தான் ஃபீல் ஆகுமே தவிர அதை நம்மளால் உணரவே முடியாது. ஆனால் அந்த கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப பெரிய ரிலீஃபாக இருக்கும். எப்படி இருக்கும்னா அவங்க வந்து எந்த இடத்துலையும் உட்கார முடியாது, எந்த இடத்துலையும் அவங்களால நிம்மதியாக நிற்க கூட முடியாதுங்க. அவங்க உட்காந்து எழுந்தாலே பேக் ஃபுல்லாகவே அப்படியே வந்து ஈரமாயிடும். அது எவ்வளோ அன்ஈஸியாக இருக்குது, உங்களுக்கே புரியுதா சொல்கிறது? அந்த பொண்ணுங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இது கண்டிப்பாக ரிலீஃபாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை வந்து நீங்கள் தொடர விட்டீங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களாக இருந்து இந்த பிரச்சனை இருக்காங்க, இது என்ன ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நினச்சி விட்டிங்கன்னா நாளை பின்னால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தை பிறக்காமல் போகிறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான ரீசனாக அமைஞ்சிரும். இதை வந்து நீங்கள் சரி பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சூப்பரான ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு 100 துவரம்பருப்பை குக்கரில் சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு வாட்டி கழுவிட்டு வந்துடலாம். மஞ்சத்தூள், 2 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, தக்காளி வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க, வெங்காயம், வெந்தயம் கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு இறக்கிடலாம். பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ வந்து ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்படி கடைஞ்சிட்டு அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெய் சட்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கங்க. 1 ஸ்பூன் சின்ன சீரகம், அது பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு 4 பல் இப்படி தட்டி சேருங்க. 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துடலாம். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இது போல் 2 வகுந்து போடுங்க. இது நல்லா செவர வறுத்துக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா செவந்துடுச்சு. இதை எடுத்து நம்ம பருப்பில் சேர்த்துடலாம். இப்போ வந்து முருங்கீரையை இது போல் பறித்து காம்பு இல்லாமல் கிள்ளி அலசி வச்சுக்கோங்க. இப்போ இதில் சேர்த்துடலாம்.
இப்போ இதை நல்லா இது போல் கிளறி விடுங்க. முருங்கீரை போட்டு ரொம்ப நேரத்துக்கு வச்சுக்க வேண்டாம், சும்மா ஒரு 5 நிமிஷத்துக்கு அது வேகிற அளவுக்கு மட்டும் இருக்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு புளியை மட்டும் இப்போது கரைச்சதில் சேர்த்துடலாம். இல்லை புளி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு தக்காளியை கூட சேர்த்துக்கோங்க. இந்த புளியை கரைச்சி இந்த தண்ணியில் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து கிளறி விடுங்க. இங்கே பாருங்கள், கொதி வந்துடுச்சு. முருங்கீரைலாம் ரொம்ப வேக வேணாங்க, அப்படியே பாருங்கள் போட்டோடனே வெந்துடும். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதை ஒரு சட்டியில் மாற்றி கடைஞ்சிட்டு வரலாம். இது போல் சூடாக இருக்கப்பயே இது போல் காலுக்கு வந்து ஏதாவது துணியை கொடுத்து இந்த சூடை இது பண்ணிக்கோங்க. அப்படியே கடைஞ்சிக்கலாம். ரொம்ப அப்படியே மழை மழைன்னு கடைய வேணாங்க, ஒன்றும் பாதியமாக இலை ஆகிற வரைக்கும் கடைஞ்சா போதும். கடைஞ்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இது போல் ஒன்றும் பாதியமாக கடைஞ்சா போதும். பிள்ளைங்களுக்கு எப்படி நம்ம முருங்கீரை செஞ்சு கொடுத்தாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. இது போல் கடைஞ்சி கொடுக்குறப்போ அவங்க ஈஸியாக சாப்பிடுவாங்க. உங்களுக்கே தெரியும் முருங்கீரையில் எவ்வளோ இரும்பு சத்து இருக்குன்ற. இப்போது அடிக்கிற வெயிலுக்கு எல்லாருக்குமே எனர்ஜியே கிடையாது, ஃபுல்லாக தெம்பில்லாத போல் இருக்காங்க. அது போல் இருக்கப்போ இது போல் வாரத்துக்கு 2 வாட்டி முருங்கீரையை கடைஞ்சி கொடுங்க. பிள்ளைங்க தெம்பாகவும் இருப்பாங்க, நம்மளும் குழந்தைங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தோம் நிம்மதியாக இருக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவே கல் சட்டியாக இருந்தால் ஈஸியாக அரைஞ்சிருக்குங்க. எங்கள் பக்கம் வந்து கல் சட்டியே கிடைக்கல. இது வந்து சாதா சட்டி தான். இதில் கிடையவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் நான் மசிச்சிட்டேன். வாங்க தாளிப்பை பார்க்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மத்தை மட்டும் கழுவிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். அதே எண்ணெய் சட்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 ஸ்பூன், ஒரு வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. நம்ம காரத்துக்கு எதுவும் சேர்க்கல, நம்ம போடுற இந்த மிளகா தான். இப்போது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு தக்காளியை வதக்கிடலாம். இப்போ இதை நல்லா வதக்கி நம்ம வந்து அந்த பருப்போடு சேர்த்துடலாம். அவ்வளோதான், இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்கும் இந்த முருங்கைக்கீரை கடையல். இதை வந்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். திரும்ப கேட்க வேணாம். பாய்.